ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சாரி கைஸ், நேற்று ஈவினிங் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம ஒன்று நினச்சா நமக்கு மேலே கடவுள் பிளான் பண்ணுவார் இல்லையா. என்னோட ஃபோனோட டிஸ்பிளே போய் திருப்பி அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டு அப்புறம் அகைன் மேட்ச் இல்லை, இது சிஎஸ்கே மேட்ச் பக்குன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு ஹார்ட் பீட் ஹையஸ்ட் பீட்டிங்லேயே போயிட்டு இருந்த லெவலுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அடிச்ச ஸ்கோர் என்னமோ கம்மி தான், அதை பீட் பண்ணுறதுக்கே கடைசி ஒரு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் நம்ம சிஎஸ்கே இருக்க ஒரு பிரச்சனை. அடித்தாலும் பிரச்சனை, அடிக்கடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹிட்டர்ஸ் இன்னும் தேவைப்படுதுங்க. பட் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கேல ஒரு நல்ல ஹிட்டர்ஸ் இல்லை. அடித்தா தோனி அடிக்கிறாங்க, ஸ்டார்டிங்கில் 2 பேர் அடிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி யாருமே அடிக்க மாட்டுறாங்க. எல்லாம் சிங்கிள் ரனில் தான் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அது ஏனே தெரியல. ஒரு 6ஏ போக மாட்டேது, பவர் ஹிட்டரே இல்லை. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கம்பேக் கொடுக்கணும். இப்போ கொடுத்துருக்காங்க, இன்னும் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். பேட்டிங் எப்படி இருந்துச்சோ இல்லையா, பட் நேற்றுக்கு பவுலிங் செமையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 100 ஓவர்லாம் செமையாக இருந்துச்சு. 13 ரன் தான் கொடுத்தாரு அவரோட 4 ஓவரில். நல்ல ஓவர் அவரோட ஓவர் எல்லாமே. அதுமாதிரி எல்லாருமே விக்கெட் மேக்ஸிமம் எடுத்திருந்தாங்க. ஸோ நிறைய மாற்றங்களும் அந்த பிளேயிங் லெவலில் இருந்துச்சு. ஸோ நல்லா ஃபஸ்ட் டைம் ரஷீத் ப்ளே பண்ணார். பட் நல்லாவே அதுவும் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ ஓவரெல்லாம் நேற்றுக்கு மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எடுத்த ஸ்கோரை அவங்க பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ரன் ரேட்டாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் அது கடைசி முதல் பால் வரைக்கும் கடைசி ஓவரில் தான் நாங்கள் முடிப்போம் மேட்சை, எல்லாரையும் ஹார்ட் பீட் ஹை லெவலில் துடிக்க வச்சுட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பக்குன்னு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா. தோனி அவுட் ஆகிட்டோன்னா அது ரொம்ப கஷ்டம். நாங்கள் அடித்தது தோனி மட்டும்தான். நம்ம ஆறுச்சாமின்னு ஒருத்தருக்கு பேர் வச்சோம். எப்போ அந்த பேர் வச்சோமோ அதுலேருந்து அவர் அடிக்கவே மாட்டுறாரு. இதோ 6ஏ அடிக்க மாட்டுறாருங்க. அவருமே டாட் பால் நிறைய ஆடிருக்காரு. ஸோ மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் கான்ஃபிடென்ஸில் போயிட்டுருக்காங்க போல். பட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. பட் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதுவரை இன்னும் நல்லா கம்பேக் கொடுத்தா தான் நம்ம பிளேயிங் ஃபோர்க்குள்ளேயே போக முடியும். ஸோ அதுக்கான முயற்சிகள் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் நம்ம டீமுக்கு. பார்ப்போம். இந்த தொடர் 5 தோல்விகளை தாண்டி இந்த மேட்ச் ஜெயிச்சது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் எல்லா மேட்ச்சுமே ஜெயிக்கணும். அதுக்கான ட்ரைனிங் கண்டிப்பாக நம்ம பேட்டர்ஸ்க்கு வேணும். பவுலர்ஸ் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹிட்டர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அங்கே ஹிட்டர்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம டீமில் ஹிட்டர்ஸ் யாருமே எடுக்கல. ஒரே ஒரு ஹிட்டர் துபேன்னு சொல்லிட்டு இருக்கோம். துபேலையுமே அடிக்க முடியல. அதே கிரவுண்டில் தாங்க ஆப்போசிட் மெம்பர்ஸும் விளையாடுறாங்க. அவங்க 6 அடிக்கிறாங்க, நம்ம 6ஏ போக மாட்டேது. நம்ம பேட்லேருந்து ஏதோ மாயம் பண்ணிடுறாங்க போல். பட் எனிவேஸ், ஸோ வின் பண்ணிட்டோம். வின் ஆர் லாஸ் எப்பயுமே நம்ம சப்போர்ட் தலை தோனிக்கு இருக்கும். ஸோ நிறைய ட்ரோல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த மனுஷன் பண்ண சாதனைக்கு இவ்வளோ ட்ரோல் பண்ணுறீங்களா 5 மேட்ச் தோற்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ புரியாதவங்க அந்த ட்ரோல்ஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. தோனியோட ட்ரூ ஃபேன்ஸ் எப்பயுமே ட்ரூ ஃபேன்ஸ் தான். ஸோ நம்ம மாதிரி ட்ரூ ஃபேன்ஸ் எப்பயுமே அவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, வி லவ் தோனி. அதான் தலை ஃபார் அ ரீசன். வேறு லெவலில் இருந்துச்சுங்க நேற்றுக்கு மேட்ச்சு. ஓகே, தோனியோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே நல்லா இருந்துச்சு, மூவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு கூல் கேப்டன்சியில் செம்மையாக வின் பண்ணிட்டோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மேட்ச் பார்த்தீங்களா? உங்களோட சப்போர்ட் எந்த டீமுக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்காவோட ஃபோட்டோ இருக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்கா பற்றி பேசுறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்படியே கிரிக்கெட் பற்றி பேசும்போது ஒரு ஃப்ளோவில் நானே இதை பேசிட்டேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் ஒரு சில அப்டேட்ஸுமே நமக்கு கிடச்சிருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.